எங்கள் பீரோ வந்து ரீஃபர்பிஷ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு மெட்டல் பீரோ வந்து அருப்புக்கோட்டையிலேருந்து கொண்டு வரப்பட்ட பீரோவை அழகாக மெட்டல் பேஸ்ட்லாம் அப்ளை பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருந்தோம். அந்த இதோட ஒரிஜினல் வீடியோ மதுரை மக்காஸ் யூடியூப் சேனலில் இருக்குது. இந்த சேனலில் இதோட ப்ளூப்பர்ஸ், அதாவது என்னென்னலாம் ஃபன்னியாக எங்கள் அம்மா பண்ணாங்க, நான் எதுக்கு தேவையில்லாமல் நிறையா விஷயத்துக்கு கற்றுனேன். அண்டு வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு வீடியோகிராஃபர் கிடையாது, ஆனாலும் எங்கள் அம்மாவை வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண தான் கூப்பிட்டேன். ஆனால் அவங்க பண்ண ஒரு சில விஷயம் திடீர்னு என்னையை வந்து கோபமடைய வச்சிருச்சு. திடீர்னு எங்கள் அம்மாவை கத்திட்டேன். ரொம்ப ரொம்ப சாரிம்மா. இந்த இதுக்கு இந்த இடத்துல காமிங்க, இங்கிட்டு வாங்க, எந்திரிச்சு வாங்க. ஆஹா இந்த தெரியுதுடா. இல்லைம்மா, மாமா ஃபோன் போயிருமா? இவ்வளோ அசால்ட்டாக இருக்கீங்க. நந்தினி வாங்கி தந்த ஃபோனு, எனக்கு ஃபோன் வாங்குறதுக்கெலாம் காசெல்லாம் இல்லை. நீங்கள் வாட்டுக்கு அசால்ட்டாக திருப்பிக்கிட்டு இருக்கீங்க. பக்கத்தில் கொண்டு வராங்க, தூரத்தில் வச்சுருங்க. கிராஸ் எல்லாம் பிடிக்காதீங்க, நேராகவே பிடிங்க, உட்காருங்க. தெரியுதுல்ல, அங்கே இருந்தே தான் நல்லா தெரிஞ்சிச்சுடா. நீங்கள் இப்படி உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இது ஒரு ட்ராப் பட்டுச்சுன்னா தூக்கி குப்பையில் தான் போடணும். அதை நான் ஃபோன் வாங்குறதுக்கெலாம் காசு இல்லைன்ட்டு. இங்கே என்னைய காமிங்க, போதும் தள்ளி போய் நின்று காமிங்க. எம்சியில் எங்கே இருக்கு? எம்சியில் அது ஃபுல்லாக போட்டிங்களா? அப்படியே வச்சுட்டேன். என்னை காமிக்கிறீங்களா? இதோட சேர்த்து எம்சியில் கலக்க முடியாது. எம்சியில் நீங்களே கலக்கிடுங்க. அதுதான் சொல்கிறேன். சரி, இந்த அந்த பீரோ காமிங்க. இந்த பாயிண்ட் கீழே கீழே அதுக்கு அந்த கொஞ்சம் பின்னாடி தள்ளி அப்படி நான் மார்க் பண்ணி சுற்றி காமிச்சுக்கிறேன். மேலே அப்படியே மேலே அப்படிதான், அதான் சென்டரில் இருக்கணும். நீங்கள் அந்த பாயிண்ட்டுன்னு கேமரா மேலே கொண்டு போயிடுறீங்க. அவ்வளோதான். ஓகே, நிறுத்திடுவா? நிறுத்தி சோஃபா கவுத்தி வச்சுருங்க. உள்ளே இருந்து வரணும், உள்ள பின்னாடி போயிட்டு அப்படியே ரெக்கார்ட்லே இங்கே பாருங்க. கேமரா காமிக்காதீங்க, நேராக போங்க. நேராக தான் முடிச்சிருக்கேன். லைன் ஆட்டிட்டேன். பின்னாடி போயிட்டு வாங்க. கதவை நல்லா கேட்ட தள்ளி விடுங்க. கேட்ட மாட்டி போட்டது